நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். எம்எம்சி மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளியில் அறிவியல் கண்காட்சி மற்றும் அறிவியல் மாதிரி படைப்புகள் நடைபெற்றது. சென்னை எம்எம்சி மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளியில் 8/2/2025 இன்று அறிவியல் கண்காட்சி மற்றும் அறிவியல் மாதிரி படைப்புகளுக்கான போட்டிகள் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக டைரக்டர் லயோலா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃப்ரண்டியர் எனர்ஜி லைஃப் டாக்டர் செல்வநாயகம், டைரக்டர் கொலோசன் கம்பெனி தாம்பரம் கௌஷிக் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றி மாணவர்களுக்கு பரிசு மற்றும் பதக்கங்கள் வழங்கி கௌரவித்தனர். மேலும் எம்எம்சி மேல்நிலைப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஜெபதாஸ் தினகரன் கலந்து கொண்டு மாணவர்களின் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் பாராட்டக்கூடியதாகும். மேலும் மாணவர்களின் திறமைகளை ஆசிரியர்களாக நாம் அவர்களுக்கு பக்கபலமாக எப்போதும் துணை நிற்க வேண்டும் என தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவரையும் பள்ளியின் தலைமை ஆசிரியை திருமதி சைபன் பால் அவர்கள் வரவேற்பு நிகழ்த்தினார். பள்ளி தாளாளர் டாக்டர் ஜி மனோகரன் பெருமுயற்சியால் ரோபோட்டிக் லேப் உருவாக்கப்பட்டு பள்ளி மாணவர்களின் எதிர்கால அறிவியல் சிந்தனை குறித்து பெரும் கனவு கொண்ட அவர்களின் வழிகாட்டுதலின்படியின் கண்காட்சி மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது. யூனியன் கிறிஸ்டியன் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் உருவாக்கிய அப்டக்கிள் அவாய்டிங் ரோபாட் முதலிடம், டான்பாஸ்கோ மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் உருவாக்கிய ஸ்மார்ட் ஃபார்மிங் இரண்டாவது இடமும், யூனியன் கிறிஸ்டியன் பொதுப்பள்ளி மாணவர்கள் உருவாக்கிய ஸ்மார்ட் பார்க் மூன்றாவது இடம் பிடித்தது. அதேபோல் தனித்திறமையால் உருவாக்கிய மாணவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டது. இந்த அறிவியல் கண்காட்சிக்கு ஆக்கமும் ஊக்கமும் நல்கிய எம்எம்சி பொதுப்பள்ளியின் தலைமை ஆசிரியை மற்றும் தாளாளர் ஜாலி மேத்யூ, எம்எம்சி மெட்ரிக் பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் தாளாளர் கிரே ஷீலா ஆகியோருக்கு எம்எம்சி தொடக்கப்பள்ளி சார்பில் நன்றி தெரிவிக்கப்பட்டு மாணவர்கள் அறிவியல் சிந்தையை ஊக்குவிக்கும் விதமாக அமைந்துள்ளது என ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் கருத்து தெரிவித்தனர்.